மசோதா நிறைவேற்றத்துக்கு திமுகவின் 22 எம்பிக்களின் ஆதரவை பெற வைரமுத்துவுக்கு வாழ்த்து சொல்லுவது உதவியாக இருக்கும் என்று யாரோ ஒருவர், அநேகமா கனிமொழியா இருக்கலாம், அவங்க அட்வைஸ் சொல்ல அந்த அட்வைஸ அமித்ஷா ஃபாலோ பண்ணி இருக்கிறார் நான் நினைக்கிறேன். இதுல என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், வைரமுத்துவுக்கு அவர் வாழ்த்தை தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம். மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி சொல்லி இருப்பது முழுக்க முழுக்க தவறான ஒன்று. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு கட்டாயம் பெற வேண்டும் என எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். கேட்கணும்னு மெனக்கிட்ட சொல்லல அப்படின்னா அதனுடைய பொருள் கர்நாடகம் கேட்க தேவையில்லை அப்படின்னு ஆயிடுமா? நேஷனல் ஹைவேஸுக்கு நடுவே எவரும் டான்ஸ் ஆடி கொண்டிருக்க கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் தனியா இல்ல. எனவே டிராபிக் டயத்துல நான் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? இஸ் a national asset சொல்லி இருக்கேன். இந்த நேஷனல் அசெட்ங்கிறதுக்கு என்னதான் பொருள்? ஒரு தேசிய சொத்துக்கு ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாட முடியுமா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஞானபீட விருது பெற்ற வைரமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரே அமித்ஷா. வணக்கம் நண்பர்களே. ஞானபீட விருது பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்துவுக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது பிஜேபி சர்க்கிள்ல பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியார் ஆண்டாளை கொச்சைப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் ஆய்வு கட்டுரை எழுதியவர் வைரமுத்து அவர்கள். அந்த ஆய்வு கட்டுரையை பிரசுரம் செய்தது தினமணி. அது பெரிய அளவுல சர்ச்சைக்கு உள்ளானதற்கு பிறகு தினமணியுடைய ஆசிரியர் வைத்தியநாதன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே சென்று அங்க இருக்கிற ஜீயரிடம் மன்னிப்பு கேட்டார். இது நடந்தது உண்மை, வரலாறு எல்லோருக்கும் தெரிந்தது. அப்படி இருக்கிறப்போ ஆண்டாளை கொச்சப்படுத்திய வைரமுத்துவுக்கு ஹிந்துத்துவாவை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அமித்ஷா வாழ்த்து தெரிவிக்கலாமா? இதென்ன கொடுமை அப்படின்னு மனம் வெம்பி புலம்புகிற பிஜேபியினர் நிறைய பேர் இருக்கிறார்கள். பல பேர் என்டிஏ போன் பண்ணி தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தார். சோ வைரமுத்து ஞானபீட பரிசு வாங்கி விட்டார். அவருக்கு அமித்ஷா வாழ்த்தும் தெரிவித்து விட்டார். இந்த வாழ்த்து தெரிவித்ததுக்கு பின்னால என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வைரமுத்துவுக்கு ஞானபீட பரிசு அறிவிக்கப்பட்டது மார்ச் 14ஆம் தேதி. வைரமுத்துவுக்கு ஞானபீட பரிசு வழங்கப்பட்டது இப்போ ஜஸ்ட் சில நாட்களுக்கு முன்னால, அதாவது ஜூலை 13ஆம் தேதி. ஜூலை 13 புதுடெல்லியில் இருக்கக்கூடிய சின்மயா ஆடிட்டோரியத்துல வச்சு டாக்டர் கரண் சிங் அவர்களால் ஞானபீட பரிசு வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டது. அமித்ஷா வைரமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவித்தது ஜூலை 23ஆம் தேதி. அவர் விருதை பெற்றது 13ஆம் தேதி. அதற்கு கடிதத்தின் மூலமாக வாழ்த்து தெரிவித்தது 23ஆம் தேதி, 10 நாள் கழிச்சு. அந்த 23ஆம் தேதி இட்ட கடிதத்தை எனக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்னு பொதுவெளியில சொல்லி உலகத்துக்கு அறிய தந்தது. அதாவது வைரமுத்து தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல அறிய தந்தது 28ஆம் தேதி. சோ டேட் வாரியா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப். மார்ச் 14, ஜூலை 13, ஜூலை 23, ஜூலை 28. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைரமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு அமித்ஷா நினைத்திருந்தால் அவருக்கு எப்போ ஞானபீட பரிசு அறிவிக்கப்பட்டதோ அந்த மார்ச் 14ஆம் தேதியே அவர் தெரிவித்திருக்கலாம். இல்லாட்டி வழங்கப்பட்ட ஜூலை 13ஆம் தேதியே தெரிவித்திருக்கலாம். ஆனா மழைக்கால கூட்டத்தோட தொடங்கியதற்கு பிறகு பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 23ஆம் தேதி ஒரு கடிதத்தின் மூலமாக அமித்ஷா வைரமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இன்னொன்னு, அந்த வாழ்த்தினையும் அமித்ஷா தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல போடல. உடனடியாக அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவர் தெரிவிக்கவும் இல்லை. ஒரு கடிதத்தின் மூலம் தெரிவிக்கிறார் 23ஆம் தேதி. 23ஆம் தேதி இட்ட கடிதத்தை வைரமுத்து பகிரங்கப்படுத்தினது 28ஆம் தேதி. அப்படின்னா அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன? இப்ப என்னுடைய பார்வையில ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றுகிறது. என்னன்னா, இந்த தடவை பல முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கறதுல ஒரு வெறித்தனமான முறையில ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்கள் அமித்ஷாவும் மோடி. ஏன்னா ஏற்கனவே கரப்பாம்பூச்சியினுடைய ஸ்ட்ரகிள் வேற ஒண்ணு நடந்து, அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான வேற காவு கொடுத்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஃபேஸ் சேவிங் எஃபர்ட்டா எல்லா மசோதாவையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டுவது அப்படிங்கறத மோடி அரசு செய்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய 22 எம்பிக்களை புறக்கணித்து விட முடியாது. நான் நினைக்கிறேன்
டிஎம்கேட்ட ஆதரவு கேட்கிறப்போ டிஎம்கே தரப்பிலிருந்து அநேகமாக கனிமொழியாக இருக்கலாம், யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில கொஞ்சம் இன்னும் சுமூக நிலையை ரீச் அவுட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்ப எங்க தமிழ்நாட்டை சேர்ந்த வைரமுத்து ஞானபீட பரிசு வாங்கியிருக்கிறார். கருத்தியல் ரீதியா எத்தனை வேறுபாடு இருந்தாலும் அவர் ஒரு கவிஞர், அவர் ஞானபீட பரிசு பெற்றிருக்கிறார். ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துன்னு ஒன்று தட்டி விடுங்க. அது நாங்கள் உங்களோட நெருங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வைரமுத்து கலைஞருக்கு நெருக்கமானது, அவர் ஒரு டிஎம்கே காரன் கூட. அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு அட்வைஸ் அவங்க பண்ணியிருக்கலாம். மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும், 22 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை, இப்போதைக்கு டிஎம்கேயோட ஒரு நல்லுறவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அமித்ஷா வைரமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்க கூடும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 23ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறார். 20ஆம் தேதி தான் இந்த கரப்பாம்பூச்சிகளுடைய பேரணி நடந்தது. அதை ஒட்டி 2 நாட்கள் பெரிய கலைபரம், 20, 21, 22, 23 இவர் கடிதம் எழுதுகிறார். இந்த 23ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மசோதாவுக்கான புஷ் ஆரம்பமாகுது. அப்படிங்கிறப்போ மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக, திட்டமிட்டபடி நிறைவேற்றுவதற்காக, டிஎம்கேட இன்னும் அதிகமாக நெருங்கி வருவதற்காக, பொலிட்டிக்கலா இல்ல, இஷ்யூ பேஸ்டா இந்த மசோதாக்களை நிறைவேற்றும் பொருட்டு டிஎம்கேட நெருங்கி வருவதற்காக, அதற்கான ஒரு மெக்கானிசமாக பாடலாசிரியர் வைரமுத்துவுக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த ஒன்றை தவிர்த்து வேற எந்த காரணமும் எனக்கு புலப்படல. இல்லைன்னா அமித்ஷா அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தெரிவிச்சிருக்கணும், அவர் உடனடியா தெரிவிச்சிருக்கலாமே. இவ்வளவு சாவாசமா ஏன்? யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி அதன் பேர்ல அவர் ரொம்ப சாவாசமா பண்ணி இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. இதுல என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போதும் கூட வைரமுத்துவுக்கு அவர் வாழ்த்தை தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி வாழ்த்தை தெரிவிச்சுதான் டிஎம்கே நல்லெண்ணத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டிஎம்கே சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களுடைய குடிமி மத்திய அரசிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பல அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, எவ்வளவு இருக்கு. அதை காட்டி மிரட்டி இருக்கலாமே. நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு அனுசரணையா செயல்படலைன்னா நான் இந்த விதமான கேஸை ரொம்ப தீவிரமா நான் செயல்படுத்துவேன், அதை தீவிரப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஒரு ஆட்டிருக்கலாம், உலுப்பி இருக்கலாம். பட் பிஜேபியை பொறுத்தளவுல பல நேரத்துல உலுப்பி எடுக்கிறதுக்கான அந்த குடுமி அவங்க கையில சிக்கி இருந்தால் கூட அளவுக்கு அதிகமான பெருந்தன்மையோடு நடந்து கொண்டு விடும். அந்த பெருந்தன்மை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் என்னைக்கோ ராபர்ட் வத்ரா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல என்னைக்கோ திருவாளர் இளவரசர் உள்ள போயிருப்பார். இன்னமும் நேஷனல் ஹெரால்டு கேஸ் ஏன் நடந்துட்டு இருக்கு? அரசு நினைச்சால் அது ரொம்ப ஸ்பீடப் பண்ணிருக்கலாம். அது நேச்சுரல் கோர்ஸ்ல எந்த புஷ்ஷும் இல்லாமல் செயற்கையா எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் முடிந்தாலே அது ராகுல் காந்திக்கு எதிராகத்தான் முடியும். ஏன் டிலே ஆகுது? ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல ஸ்பீடே பண்றது இல்ல, ஸ்பீடப் பண்றதே இல்லை. எதுக்கு? அது ஒரு பெரிய தலைவலியா உருவாகும். இப்படியே பார்த்துட்டு போறது தேவையில்லாத பெருந்தன்மை. அதனால சில நேரத்துல செய்ய தேவையில்லாத காரியங்களை செய்து விடுகிறார். இப்ப கரப்பாம்பூச்சி விஷயமே எடுத்துக்கோங்க. அபிஜித் தீப்கேய உள்ள நுழையிறப்பவே அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம், சந்தேகத்தின் பேர்ல தடுத்து இருக்கலாம். அவர்கள் முன்னெடுத்த அந்த கூட்டம் ஜந்தர் மந்தர் அதுவே நடக்க விடாமல் ஆக்கியிருக்கலாம். ஆரம்பத்திலேயே நடக்க விட்டு ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் அதை வன்முறையில போய் அப்புறம் அவங்க திடீர்னு பார்லிமெண்ட்டை நோக்கி நடப்பேன்னு சொல்ல நோக்கம் போல கண்டிஷன்ஸ் போட கடைசியில் இது எங்க ரொம்ப எஸ்கலேட் ஆயிருமோ அப்படின்னு கடைசியில் தர்மேந்திர பிரதான காவு கொடுக்க பாவம் தேவையே இல்லாம அவர் ஒரு அப்பழுக்கற்ற சித்தாந்தவாதி. அவர் கடைசியில் கல்வித்துறையிலேருந்து விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தேவையா? இந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணும்னோ பெருந்தன்மையா இருக்கணும்னோ அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் இருக்க வேண்டியது கிடையாது. சில நேரத்துல ராஜ தர்மத்துல தண்டத்தையும் தூக்கி ஆகும். செங்கோல்ங்கிறது என்ன? வெறும் கையில வச்சுட்டு இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அடிக்கிறதுக்கும் தான். அதை பெரும்பாலும் பிஜேபி நிர்வாகம் மறந்து விடுகிறது. வேற என்ன சொல்ல? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதை சமிங்க பண்ணா, மசோதா நிறைவேற்றத்துக்கு திமுகவின் 22 எம்பிக்களின் ஆதரவை பெற வைரமுத்துவுக்கு வாழ்த்து சொல்லுவது உதவியாக இருக்கும் என்று யாரோ ஒருவர், அநேகமா கனிமொழியா இருக்கலாம், அவங்க அட்வைஸ் சொல்ல அந்த அட்வைஸ அமித்ஷா ஃபாலோ பண்ணி இருக்கிறார் நான் நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தா இதை தாண்டி வேற எந்த காரணமும் புலப்படல. மேகதாட்டு விவகாரத்தில் மத்திய அமைச்சரின் பதில் அதிர்ச்சி அளிக்கிறது. உண்மை நிலை என்ன? மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் கூறியிருக்கக்கூடிய பதில் ஒரு பெரிய அதிர்வலைகளை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த மத்திய இணையமைச்சர் என்ன கூறினார்
அந்த பேக்ரவுண்ட் என்ன, அது பற்றி ஃபேக்சுவலா முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் எது சரி, அதுல என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன, இதெல்லாம் அடுத்ததா பார்க்கலாம். அதாவது பார்லிமெண்டினுடைய ராஜ்யசபால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்பி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மேகதாட்டு மற்றும் காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்து சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். இப்போ அந்த கேள்விகளுக்கு மத்திய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி அவர் திங்கட்கிழமை எழுத்துப்பூர்வமாக பதில் தந்தார். அந்த எழுத்துப்பூர்வமான பதில்ல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2018 பிப்ரவரி 16 உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஏதேனும் அமைப்புகளை கட்டுவதற்கு தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு கட்டாயம் பெற வேண்டும் என எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை. 2007 ஆண்டின் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின் 18வது பிரிவை உச்ச நீதிமன்றம் அதன் உத்தரவில் ஏற்றுக்கொண்டு உறுதி செய்திருக்கிறது. அதன்படி நீர்ப்பாசனத்தின் உத்தரவுக்கு முரண்படாத வகையில் ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள் இருக்கும் நீரின் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கோ அல்லது அந்த நீரால் கிடைக்கும் பலன்களை அனுபவிப்பதற்கோ முழு உரிமை உண்டு என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியிருக்கிறார். இப்போ இது ஒரு பெரும் அலையை உருவாக்கி இருக்கிறது. விமர்சனங்களை, கண்டனங்களை தமிழகத்தில் அதிகம் பெற்றிருக்கிறது. இப்போ இந்த விதமாக மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியிருப்பது சரியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற ஏராளமான அரசியல் தலைவர்கள் இதை கண்டித்து இருக்கிறார்கள், இதை விமர்சித்து இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட ராஜ்பூஷன் சௌத்ரி சொன்னதுக்கு கவுண்டரா அந்த தீர்ப்பிலிருந்து விஷயங்களை எடுத்து ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியது தவறு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல. ராஜ்பூஷன் சௌத்ரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டித்தான் சொல்லுகிறார். 2018 தீர்ப்பு அதுல இந்த விதமா எதுவும் சொல்ல கிடையாது அப்படிங்கிற. இப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறவங்க என்ன செய்யணும்? அந்த தீர்ப்புல அப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கிற மாதிரி யாரும் எதுவும் சொல்லவில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்துல முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் தன்னுடைய அறிக்கையில சில முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கிறார். அவர் என்ன கூறியிருந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகள் தேசிய சொத்து, எந்த ஒரு மாநிலமும் தனி உரிமை கோர முடியாது என்று 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களின் வாதங்களை முழுமையாக கேட்டறிந்த உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு, அதாவது ரிப்பேரியன் ஸ்டேட்ஸுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறத எடப்பாடியார் சுட்டி காட்டி இருக்கிறார். சோ எடப்பாடியாருடைய அந்த அறிக்கை ஓரளவுக்கு மத்திய அமைச்சருக்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற எந்த தலைவர்களும் இந்த அளவுக்கு கூட பாயிண்ட் அவுட் பண்ணி உருப்படியா கண்டனம் தெரிவிக்கல, விமர்சிக்கல. அதுக்கு பதிலா தங்கள் கோபத்தை காட்டி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்ப இது விஷயமாக என்னுடைய கருத்து என்ன? மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி சொல்லுவது சரியா தவறா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி சொல்லி இருப்பது முழுக்க முழுக்க தவறான ஒன்று. அவருடைய அந்த வியாக்கியானத்தையும் விளக்கத்தையும் ஏற்கவே முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, காவிரி ஆற்றின் குறுக்கே ஏதேனும் புதிய அமைப்புகளை கட்டுவதற்கு தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு கட்டாயம் பெற வேண்டும் என எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை காவிரியின் குறுக்க கர்நாடகம் கட்டியது என்றால் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸான தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி இந்த மாநிலங்கள் ஒப்புதலை நீங்க கேட்கணும்னு மெனக்கட்டு சொல்லல அப்படிங்கிறத மத்திய இணையமைச்சர் சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். சரி, கேட்டே ஆகணும்னு மெனக்கட்டு அந்த தீர்ப்புல சொல்லல, அதுக்காக
கேட்க கூடாதுன்னு எப்படி புரிந்து கொள்வது? கேட்கணும்னு மெனக்கிட்ட சொல்லல அப்படின்னா அதனுடைய பொருள் கர்நாடகம் கேட்க தேவையில்லை அப்படின்னு ஆயிடுமா? இப்ப நான் இதுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நேஷனல் ஹைவேஸ்ல ஹெவி டிராபிக் இருக்கிறப்போ நேஷனல் ஹைவேஸுக்கு நடுவே எவரும் டான்ஸ் ஆடி கொண்டிருக்க கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் தனியா இல்ல. எனவே டிராபிக் டயத்துல நான் டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது என்ன அறிவார்ந்த விளக்குமா? ஒரு விஷயம் சொல்லல அப்படிங்கிற காரணத்தை காட்டி எனவே செய்யலாம்னு எப்படிங்க முடிவுக்கு வர முடியும்? இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மெனக்கிட்டு அனுமதி பெறணும்னு ஸ்பெசிபிக்கா தீர்ப்புல சொல்லலைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தன்னிச்சையாக கர்நாடகம் செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கான கன்கரன்ஸா புரிஞ்சுப்பீங்களா? அது அப்படி புரிந்து கொள்ள முடியுமா? அப்படி புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்த பாயிண்ட் சொல்றேன். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது 2018 பிப்ரவரி 16 வந்த அந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்புடைய வாசகத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். An interstate river like Kaveri is a national asset and being in a state of flow, no state can claim exclusive ownership of its water or assert a prescriptive right so as to deprive other states of their equitable share. இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இருக்கிற மிக முக்கியமான பகுதி. இப்ப நான் வாழ்த்துடைய தமிழாக்கத்தை தர்றேன். மாநிலங்களுக்கு இடையே பாயும் காவிரி நதி ஒரு தேசிய சொத்தாகும். எனவே காவிரி நீர் தங்களுக்கே சொந்தம் என்று எந்த மாநிலமும் உரிமை கோரவோ மற்ற மாநிலங்கள் தண்ணீர் பெறுவதை தடுக்கும் விதத்தில் உரிமையை நிலைநாட்டவோ முடியாது. இது உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. சோ காவிரிங்கிறது ஒரு இன்டர்ஸ்டேட் வாட்டர். இப்போ தமிழ்நாட்டுல தொடங்கி தமிழ்நாட்டுல உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலேயே முடியக்கூடிய வைகை, அது தமிழ்நாட்டினுடைய அசட். அதுல தமிழ்நாடு அந்த வைகை ரிவர் சம்பந்தப்பட்டதுல எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் காவிரிங்கிறது இன்டர்ஸ்டேட் வாட்டர். அதனுடைய தண்ணி கேரளம் வரைக்கும் புதுச்சேரி வரைக்குமே போகுது. அத உச்ச நீதிமன்றம் நேஷனல் அசட்னு சொல்லி இருக்கு. அப்படிங்கிறப்போ காவிரி நீரை ஏதோ தங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி எப்படி கர்நாடகம் டீல் பண்ண முடியும்? அவர்களுடைய சொத்து தொடர்பான விஷயங்களை அவங்க இஷ்டம் போல செஞ்சுக்கலாம். இது தேசிய சொத்து. உச்ச நீதிமன்றம் தான் அப்படி சொல்லி இருக்கு. ஒரு தேசிய சொத்துல கர்நாடகா எப்படி நோக்கம் போல செயல்பட முடியும், நோக்கம் போல முடிவெடுக்க முடியும்? அது தப்பு இல்லையா? அதோடு மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமா அந்த தீர்ப்புலயே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு என்னன்னா, நோ ஸ்டேட் கேன் கிளைம் எக்ஸ்க்ளூசிவ் ஓனர்ஷிப் ஆஃப் இட்ஸ் வாட்டர். அதனுடைய தண்ணீருக்கு எந்த ஒரு ஸ்டேட்டும் நான் தான் ஓனர்லாம் சொல்லிக்க முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆர் அசர்ட் எ பிரிஸ்கிரிப்டிவ் ரைட் so as to deprive other states of their equitable share. அதாவது தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கான பங்குகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பெறுவதை தடுக்கும் விதத்துல தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளவும் முடியாது. அப்படி எந்த மாநிலமும் செய்ய முடியாது. இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்குங்க. அதாவது மெனக்கிட்டு தமிழ்நாடு கேரளா இவங்ககிட்ட இருந்து அனுமதி பெற தேவையில்லைன்னு அப்படி எழுதலையாம் உச்ச நீதிமன்றம். அதனால கர்நாடகம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்படின்னா கர்நாடகத்திலிருந்து பாயக்கூடிய காவிரி நதி ஒரு இன்டர்ஸ்டேட் வாட்டராக இருக்கின்ற காரணத்தினால் an interstate river like காவிரி இஸ் a national asset சொல்லி இருக்கேன். இந்த நேஷனல் அசெட்ங்கிறதுக்கு என்னதான் பொருள்? ஒரு தேசிய சொத்துக்கு ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாட முடியுமா? இங்க அந்த அமைச்சர் சொல்றதுல இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவர் எப்படி சொல்றாருன்னா, நீர்ப்பாசனத்தின் உத்தரவுக்கு முரண்படாத வகையில் ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள் இருக்கும் நீரின் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கோ அல்லது அந்த நீரால் கிடைக்கும் பலன்களை அனுபவிப்பதற்கோ முழு உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கா. எங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு? ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள் இருக்கும் நீரின் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கோ அல்லது நீரால் கிடைக்கும் பலன்களை அனுபவிப்பதற்கோ முழு உரிமை உண்டு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள் இருக்கும் நீரின் பயன்பாடுங்கிற ஆக்சுவலா அந்த நீர் வைகையை போல ஒரு எல்லைக்குள்ள இல்ல, அது பாயும் தன்மை கொண்டதாக இருக்கிறது.
அது இன்டர்ஸ்டேட் லெவல்ல பல மாநிலங்களுக்கு கடந்து ஓடுகிறது. பாயக்கூடிய தண்ணீர், ஃப்ளோலியே இருக்கக்கூடிய தண்ணீர், வெறும் எல்லைக்குள்ள முடங்கி போய் இருக்கிற தண்ணீர் அல்ல. அப்படிங்கிறப்ப எல்லைக்குள் இருக்கும் நீரின் பயன்பாட்டை அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லுவதே தவறு. அது எல்லைக்குள்ளேயே இல்ல, இட் ஃப்ளோஸ், அது போய்கொண்டே இருக்கிறது. அதனால தான் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. திரும்பவும் அந்த தீர்ப்பை வாசிக்கிறேன். அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளவு கிளவர், எவ்வளவு பிரில்லியண்டா அந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்கிறதுக்காக சொல்றேன். An interstate river like Kaveri is a national asset. சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரி, and being in a state of flow, அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் no state can claim exclusive ownership of its water ன்னு வருது. ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில். ஏன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள் என்னைக்காவது ஒரு நாள் எப்பவாது தவறா இன்டர்பிரட் பண்ணுவாங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியும். அதனால்தான் பீயிங் இன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு மெனக்கிட்டு சொல்றாங்க, ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்படின்னு. இப்ப இந்த அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள்ள இருக்கும் நீரின் பயன்பாட்டை, எல்லைக்குள்ள இருந்தால் நீங்க முறைப்படுத்திக்கங்க, எல்லைக்குள்ள இருந்தால் அதன் பலனை அனுபவிக்கிற சம்பந்தம் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க, யாரும் தடுக்கல. ஆனால் காவிரி நதிநீர் என்பது உங்க எல்லைக்குள்ளேயே இல்ல, உள்ள ஆரம்பிச்சு வெளியில பாயுது. அப்படி இந்த அமைச்சர் தந்த விளக்கத்தின்படியே காவிரி நீர் முரண்படுகிறது. அது எல்லைக்குள்ளேயே இல்லையே, அது குளமோ குட்டையோ அல்ல. வைகையை போல தொடங்கி அந்த மாநிலத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற நதியும் அல்ல, பல மாநிலங்கள் ஊடாக பாய்கிற நதி. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவ்வளவு பிரமாங்க செதுக்கி இருக்காங்க. முதல் வரியில அது நேஷனல் அசெட், இரண்டாவது வரியில அந்த நதி அதுவும் இன்டர்ஸ்டேட்டா பாயும் நிலையில் மெனக்கட்டு வரி, மூணாவது எந்த ஒரு மாநிலமும் உரிமை கொண்டாட முடியாது, நாலாவது மற்ற மாநிலங்கள் தங்களுக்கான நதிநீரை பெறுவதற்கு தடை செய்யும் விதத்தில் அது தன் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளவும் முடியாது. 4 விஷயம் இருக்குங்க ஒரே பாராங்க. இத காட்டணும் யாரும் நச்சுன்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால இந்த மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரிக்கு என்னுடைய அட்வைஸ், தயவு செய்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சுப்பார். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உங்களது நண்பர்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ அதை இங்க வாசிக்காம நீங்களே அமர்ந்து படிக்க வேண்டும். தீர்ப்புக்கு நேர்மையாக இருங்கள். என்ன பிரச்சனைனா, இவங்க தீர்ப்புக்கு விசுவாசமாக இருக்காமல் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள், மாநில அரசியலுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள், ஏதேதோ விஷயங்களுக்கு அரசியலுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். இந்த காவிரி நீரை பெறுகிற தமிழர்களும் இந்தியர்கள், மறந்துடக்கூடாது. தேசியம் பேசுகிறவர்கள் தீர்ப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கோ அதை ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுக்கங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. அந்த தீர்ப்பு காவிரி என்பது மாநிலங்களுக்கு இடையிலான நதி, எனவே தேசிய சொத்துன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? தேசிய சொத்துன்னு சொல்லிட்டதுனாலேயே ஒரு விஷயம் அடிபட்டு போகுது, அது கர்நாடகத்தின் சொத்து அல்ல. கர்நாடகத்தின் சொத்தே அல்ல அப்படின்னா கர்நாடகம் எப்படி தீர்மானிக்க முடியும்? தீர்மானிக்கிறதுக்கான உரிமை எங்கடம் பெறுகிறது கர்நாடகம்? கர்நாடகத்துக்கு எப்படிங்க உரிமை கிடைக்கும்? அது தேசிய சொத்துங்க. அப்படிங்கிறப்ப இது எப்படி? அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் சரி மத்திய அமைச்சர் சொல்லி இருப்பது மிக தவறு. அவர் தீர்ப்பை நிதானமாக இந்த மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் கண்ணாடி அணியாமல் இந்தியாவில் இந்த பாரதத்தின் ஜல்சக்தி துறையினுடைய இணையமைச்சர் அப்படிங்கிற அந்த பார்வையோட அவர் மீண்டும் ஒரு முறை இந்த தீர்ப்பை படித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்புக்குள்ளெல்லாம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாகும். இந்த அரசியலை தான் காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் உங்களுக்கும் காங்கிரஸுக்குமான வித்தியாசம் என்ன? இன்னும் தேர்தல் 2029 தான் வரப்போகுது, சட்டப்பேரவை தேர்தல் 2028 தான். ஸோ வேஷம் போடுறதுக்கு காங்கிரஸுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி இன்னும் நிறைய காலம் இருக்கு. ஏன் இப்பவே அவசரம்? இப்போ ஓரளவுக்கு குறைந்தபட்ச நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் நடந்து கொள்ளலாம் அல்லவா? இப்ப என்ன பெரிய அவசரம்? அதான் எலெக்ஷன் டயத்துல 2 பேரும் போட்டு ஆளாளுக்கு ஒரு வேஷம் போடுவீங்க, என்னத்தையோ ஒண்ணு. அது அங்க இருக்கிற உள்ளூர் பஜனை, உள்ளூர் அரசியல், அதுக்கேற்றபடி ஏதோ ஒன்று செய்ய போறீங்க. இப்ப என்ன வந்தது? இப்போ தமிழக அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுபட்டு
மத்திய அமைச்சர் பேசியிருக்கிற அந்த பேச்சுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவ்விதமாக இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி. உண்மையிலேயே உச்சநீதிமன்றம் இந்த விளக்கத்தை தான் தந்திருக்கிறதா? அமைச்சர் சொல்லி இருக்கிற விளக்கம் ஏற்கத்தக்கதா? அந்த கோணத்தில் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்ததா? இதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்யணும். அமைச்சர் சொல்லி இருக்கிற இந்த விளக்கம் சரிதானா அப்படின்னு விளக்கம் கேட்டு கட்சிக்கு அப்பாற்பட்ட அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா எல்லாரும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு, ஒரு பெட்டிஷன் ஒன்று போடும். மத்திய அமைச்சர் பேசினது சரிதானா? ஏன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பத்தான் அவர் அப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறார். அவ்விதமாக இன்டர்பிரட் பண்ணது சரியா? அப்படித்தான் உச்சநீதிமன்றம் கருதியதா அப்படின்னு கேட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டால் அதுல ஒரு தீர்ப்பு வரும். வாட் இஸ் வாட்டுங்கிறது தெரிஞ்சு அதுக்கு மேல ஃபர்தரா விளையாடிட்டு இருக்க முடியாது, பேசிட்டு இருக்க முடியாது. இதே போல உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் தொடர்பா விளக்கம் கேட்டு ஒரு கேஸே போடப்பட்டது. அது என்னன்னு யாருக்கா ஞாபகத்துல இருக்கா? ரஃபேல் விஷயம் தொடர்பா வேற ஏதோ ஒண்ணு உச்சநீதிமன்றம் சொல்ல போக அன்னைக்கு போபால்ல பிரஸ் மீட்ல இருந்த ராகுல் காந்தி உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லி விட்டார்கள் மோடியை திருடன் என்று அப்படின்னார். உடனே டக்குன்னு அருண்ஜேட்லி அட்வைஸ்ல மீனாட்சி லேகி ஒரு கேஸ் போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொன்னது தொடர்பா ராகுல் காந்தி இப்படி சொல்லி இருக்கிறார். அதாவது உங்க நீதிமன்றம் மோடியை திருடன் என்று சொல்லி இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க அப்படித்தான் சொன்னீங்களா? நீங்க சொன்னதுடைய பொருள் அதுதானா? தயவு செய்து இதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தணும்னு போட்டாங்க. அப்பதான் உச்ச நீதிமன்றம் குடுகுடுன்னு கொடுத்தது. நாங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமாக சொன்னதற்காக ராகுல் காந்தி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், உச்ச நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு. கடைசியில வேற வழி இல்ல, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். ஏன்னா இப்படி ஒரு கேஸ் போட்டா தான் இந்த நோக்கம் போல தீர்ப்புகளை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய போக்கு ஒரு முடிவுக்கு வரும். யாருன்னா என்ன? அடிப்படையில நான் ஒரு இந்துத்துவவாதி, தேசியவாதி, ப்ரோ பிஜேபி தான். பட் அதுக்காக ஒரு பிஜேபி அமைச்சர் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புடைய எசன்சியை மறந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டா ப்ரோ கர்நாடகா டோன்ல பேசினார்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மிக தவறு. அதெல்லாம் ஒரு மோசமான முன்னுதாரணமா போயிடும். இந்த டயத்துல தங்களுடைய கட்சி ஆச்சரியங்களை மறந்து விட்டு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு உச்ச நீதிமன்றத்திடமே அதன் தீர்ப்பு குறித்து 2018 தீர்ப்பு குறித்து விளக்கம் கேட்க வேண்டும். இப்ப கர்நாடகத்துல அங்க இருக்க அரசியல்வாதிகள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு பாருங்க. 2 நாளைக்கு முன்னால டி.கே. சிவகுமார் மேகேதாட்டு பற்றி விவாதிக்கிறதுக்கு டெல்லிக்கு வருகிறார். கர்நாடகத்தை சேர்ந்த அத்தனை எம்பிக்களும், பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து அதை அட்டன் பண்றாங்க. அதுல கர்நாடகத்தின் எம்பி என்கிற முறையில மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் பங்கேற்கிறார். யாரு? டி.கே. சிவகுமார் மீட்டிங்ல. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒற்றுமை இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட இருந்து தமிழ்நாடு இதை படித்துக் கொள்ள வேண்டாமா, கற்க வேண்டாமா? அதனால இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசியல் தலைவர்கள் கூட்டாக நாட வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.